ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம தாய் தந்த பெற்ற பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் வைத்துக்கிறார்கள் என்று நம்ம அதை பார்க்கலாம். அவங்க மேலே எவ்வளோ பாசம் வைத்திருக்கிறார்கள், பெற்ற பிள்ளைங்க மேலே எவ்வளோ அவங்க மேலே தன்மானம் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தன் பேரன் பேத்தி மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிறாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கிறோம். வீடியோ தள்ளிடாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கே புரியும். அதான் சில பேர் குழந்தை பெற்று அறுப்பிக்கு பிள்ளை பெக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆசைக்கு பிள்ளை பெக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அறுப்பிக்கு பிள்ளை பெக்கிறது என்ன, ஆசைக்கு பிள்ளை பெக்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆசைங்கிறது ஆசைக்கு பிள்ளை பெக்கிறதுன்றது உண்மையாலுமே தன் பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருந்தா தாய் தந்தை அதான் தன் பிள்ளைங்க ஏதாச்சும் சாப்பிட்ட பாத்திரத்தில், தாயோ தந்தையோ சாப்பிட்ட பாத்திரத்தில் ஒரு எச்சு சாதம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லை, இந்த எச்சு சாதம் இருந்தாலும் அதை நாய்க்கு கொட்டிடாத, மாட்டுக்கும் கொட்டிடாத, அருவருப்பு இல்லாமல் அதை சாப்பிட்றாங்க பாரு. அது தாய் தந்தை உண்மையாலுமே தன் பிள்ளை மேலே அதிகமான அன்பு அக்கறை கொண்டவங்க என்று சொல்லலாம். அதிகமாக தன் பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதை மாட்டுக்கு கொட்டிடக்கூடாது, அது ஆட்டு, அது நாய்க்கும் போடக்கூடாது. அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம பெற்ற பிள்ளைங்க தானே. அதனால் சாப்பிட்டு அந்த தட்டில் எச்சு சாதம் கொஞ்சம் போட்டு கொலை இருந்தாலும் சரி, கசம்சம் இருந்தாலும் சரி, அதை நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதில் சாப்பிடணும் பெற்றவங்க. ஸோ சப்போஸ் அதை நம்ம என்ன சளி, மூக்கு சளியை தட்டில் பட்டிருந்தாலும், அது சளியே பட்டிருந்தாலும், தம்புள்ள தானே பட்டிருந்தாலும், எச்சி பட்டிருந்தாலும் அதை நாய்க்கு கொட்டாமல் அதை மாட்டுக்கும் கூட போட்டுறாமல் அது அருவருப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய மனிதன் தான் தாய் தந்தை, சுத்தமான தாய் தந்தன் என்று சொல்லலாம். அதாவது நல்லா ஆசைக்கு பெற்ற தாய் தேவப்பன் அப்படின்னு சொல்லலாம். அது மாட்டுக்கு, ஆட்டு, நாய்க்கெல்லாம் கூட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அறுப்பிக்கு பிள்ளை பெற்றாங்க என்று சொல்லலாம். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தாத்தா பாட்டிக்கிறாங்க, ஒரு தாத்தா பாட்டி மேலே, தாத்தா பாட்டி ரொம்ப ஒரு பேரன் பேத்தி மேலே உசுரே வச்சுருப்பாங்க. அவங்க எப்படின்னா அது சில பேர் பசங்களாம் பேர பசங்களாம் மேலே ஏறுது, அவங்க சட்டியில் கிட்டியில் மண்ணாகிரும், சீ இப்படி தள்ளி விடுவாங்க. அதே பிள்ளை மேலே சட்டை, வெள்ளை சட்டையில் மண்ணாகிற அப்படின்னு பேரை சீ இப்படி தட்டி விடுவாங்க, வெள்ளை சட்டையில் மண்ணாகும் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டின்னு சொன்னாங்க. அவங்களும் தன் மகனை அறுப்பிக்கு பிள்ளை பெற்றிருப்பாங்க என்ற அர்த்தம். அதாவது சரியாக நல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு சரியான பாசம் காட்டி, பாசத்தை ஊட்டி வளர்க்கலை என்ற அர்த்தம். அதெல்லாம் இப்போது கடமைக்கு பிள்ளை பெக்குவது என்ற அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அந்த பேர பசங்க கூட உணவு சாப்பிட்டு, தட்டில் சாதம் சாப்பிட்டு எச்சு சோறு வச்சுருந்தாலோ, அதே மாதிரி அது பசங்க சளி பட்டிருந்தாலோ இல்லை எச்சு பட்டிருந்தாலோ, அதை அருவருப்பு இல்லாமல் அந்த சாப்பாடை வாங்கி தாத்தா பாட்டி தன் பேரன் பேத்தி சாப்பிட்ட மிச்சத்தை உண்டு கொண்டுக்கிறார்கள். அவர்கள் உண்மையாலுமே தன் மகனையும் தன் பேரன் பேத்திகளையும் நல்லா உயிருக்கு உயிராக நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த சாப்பாட்டை அருவருப்பாக நினச்சி அதை மாட்டுக்கோ இல்லை நாய்க்கோ போடுறாரு. அவர் உண்மையாலுமே அது அவர் தன் மகனையும் பேரப்பிள்ளையும் அதிகமாக நேசிக்கலை என்று அர்த்தம். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அப்போ அந்த தன் பேரன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டே, பேரன் சாப்பிட்டு எச்சி, பேத்தி சாப்பிட்டு எச்சி, அது சளி பட்டுருக்குது, அது எச்சி பட்டுருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி அதுவே அருவருப்பாக கொண்டு ஒரு மாட்டுக்கு நாய்க்கு கொட்டுறீங்கன்னு சொன்னால், உண்மையாலுமே நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சில்ல, அவங்கள பாசத்தை வச்சில்லைன்றதான் அர்த்தம். அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எந்த ஒரு அது அருவருப்பும் இல்லாத சாப்பாடு நிறையா கூட இருக்கட்டுமே, அது நம்ம எவ்வளோ நிறையா இருந்தாலும், பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் பேர பசங்க அது நம்ம அருவருப்பு இல்லாமல் அதை நம்ம சாப்பிட்றாங்க பாரு. அவங்க மட்டும்தான் அதிகமாக தன் பிள்ளைங்களை பேரன் பேத்திகளை நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அது அருவருப்பாக கொண்டு மாட்டுக்கு கொட்டிடுறது, நாய்க்கு கொட்டுறது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவங்க கடமைக்கு பிள்ளை பெற்றார்கள் என்று தான் சொல்லலாம் நம்ம. அது மட்டும் இல்லை, ஒரு டீ குடித்தாலும் கூட ஒரு டம்ளரில் குடிச்சிட்டு பாதி எச்சோடு கொடுத்தாலும் கூட சரி, அதே அருவருப்பு இல்லாமல் கீழே ஊற்றிடக்கூடாது, கீழே கொட்டிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிட்ட எச்சியை இப்போ தன் பிள்ளைங்க சாப்பிட்ட எச்சாவது அதை நம்ம தாய் தாப்பம் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாத பேரன் பேத்தி சாப்பிட்ட எச்சியும் கூட தாத்தா பாட்டிப்பாங்க, அவங்க உட்கொள்ளலாம். ஏன்னு சொன்னாங்க, அதுதான் சொத்து. ஒரு மனிதனுக்கு விலை மதிப்பில்லாத சொத்து தன் பிள்ளைங்களுக்கு அடுத்து பேரன் பேத்தி, இதுதான் பூர்வீக சொத்து. அப்படின்னும் போது இதை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்குலாம் பொருந்தும். கடைப்பிடிக்காதவங்களாம் அறுப்பிக்கு பிள்ளை பெற்றார்கள் என்று நம்ம சொல்லலாம்.
ஆசைக்கு புள்ள பெற்றார்கள் என்று சொன்னோம்னாக்க அந்த சாப்பிட்ட எச்சி பாகுபாடு இல்லாமல் பெற்ற தாய் தந்தை சாப்பிடுவர்களும் அந்த தாத்தா பாட்டி எச்சு பேரன் பேத்தி சாப்பிட்ட எச்சு சாப்பிடுவார்கள் இவர்கள் தான் உண்மையாலுமே பூர்வீக சொத்து. அதே நம்ம சாப்பிட்ட எச்சை வந்து தன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தாத்தா பாட்டி சாப்பிட்ட எச்சிங்களை வந்து தன் பேர பசங்க கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெரியவர்கள், அவருக்கு சிறியவர்கள். அவரு சாப்பிடும் எச்சையை விட நம்ம சாப்பிடலாம், ஆனால் நம்ம சாப்பிடும் எச்சையை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.